ஸ்மாக்டவுன் என்ன நடந்துங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுலேயும் பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு டூமேன் கேட்டர் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். அது என்ன ரீசனுங்கிறதையும் அதை இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, வெல்கம் டு மை சேனல். இது WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிவுட் பார்த்துட்டோம்னா ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஷன் அண்ட் டீமும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். வந்து அவங்கள பற்றி தன்னோட ஸ்பீச்சாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. என் பேர் பால் லேமன் சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா விஷன் அண்ட் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இல்லாமல் வார் கேமில் அவங்க எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் அதை வந்து சொல்லியிருப்பார். அதுலேயும் பார்த்துட்டோம்னா லோகன் பால் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாரு. அதுலேயும் பார்த்துட்டோம்னா கையில் என்னமோ எழுதிருப்பார் போல், அதையுமே கையில் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல த ஊசஸ் அண்ட் டீம் வராங்க. ஊசஸ் வந்துட்டு சொல்கிறாரு, ஜிம்மி ஜேன்னு சொல்கிறாரு. பார்த்துட்டோம்னா என்னப்பா ஏதோ பேசலான்னு ஆரம்பிச்ச கூடாது, பேச முடியலையாடுது, சரி விடு நான் பேசுகிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பாலிமேன் என்னென்னமோ சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டோம்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே துரோகிங்க, அதுலேயும் பார்த்துட்டோம்னா பாலிமன் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அதில் பாலிமன் சொல்கிறாரு, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஸோ நீங்கள் வந்து ரோமனை சார்ந்து இதுக்கப்புறம் வாழ தேவையில்ல, நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு தனியாக ஒரு அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் பிளட்டில் எனக்கு ஜெயிக்க போகிறது என்னோட நம்பர்ஸ் தாங்கிறத மறந்துடாத ஓசோஸ் அப்படின்னு சொல்லி முடித்தோமே ஆடியன்ஸன் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்துட்டோம்னா ஓடிசி ஓடிசி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டவுடனே அங்கே ப்ரௌன் பிரேக்கர் வந்து ஷார்ட் அப் அப்படின்னு வாயை மூட சொல்கிறாங்க. யாருமே அதை கண்டுக்கல. ஓ நம்பர்ஸா, அப்படி எத்தனை பேர் அவன் நம்பர்ஸில் இருக்காங்க? ஓ சொல்கிறாரு பாலிமன், 1 2 3 and 4. ஆனால் நீங்கள் 1 2 நம்பர்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊசோஸை பார்த்து பாலிமன் சொல்கிறாரு. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து உங்களுக்கு சாட்டாடி தான் கொடுக்க போகிறோம், வேணாலும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் ஆனால் அவங்க சிஎம் பாங்க் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஜிம்மி யூஸை சொல்கிறாரு, ஓ ஓகே 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 நாங்கள் உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் ஸ்மாக்டவுனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே கோடி ரோட்ஸோட தீம் மியூசிக் ஒழிக்குது. தீம் மியூசிக் ஒழிச்சோடனே கொஞ்சம் நேரம் வந்து தீம் மியூசிக் போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஜேவுக்கும் ஜிம்மிக்கும் டவுட் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தோன்னா அங்கே வரவே இல்லை. ஒரு வழியாக அந்த தீம் மியூசிக்கே வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் அங்கே ஒரு கேமரா ஷாட் காட்டுறாங்க. அதில் பார்த்துட்டோம்னா ஒரு வேனில் இருந்து டூமேன் கேட்டர் வெளியே வர்றார். அவரோட ஃபேஸ் ரொம்பவே வந்து கரண்டு கொடூரமாக இருந்துச்சு. சரி பார்த்துட்டு டூமேன் கேட்டர் அங்கேருந்து வெளியே போயிடுறார். அப்படி கேமராவை கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா கோடி ரோட்ஸ் ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பார் போல் இருக்குது டூமேன் கேட்டர். அதனால ரொம்பவே அவரால் ஏஞ்சி நடக்க முடியாத அளவுக்கு படுத்தே கிடக்கிறாரு. அதை பார்த்த பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. அந்த டைமில் யாருமே வர மாதிரி தெரியல. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து ஊசஸான அவங்க அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜே கேட்குறாரு. ஜேயோட கையை வந்து கோடி ரோட்ஸ் பிடிச்சிக்கிறாரு கட்டியமாக, ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பார்த்துட்டோம்னா அதில் டூமேன் கேட்டர் சொல்கிறாரு, காரில் வந்துட்டேன், என்னப்பா ஒரு ஆள் குறைஞ்சிருச்சு இன்னொரு ஆளும் குறைச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட இந்த வீடியோவானது முடியுது. ட்ரைபிள் தீவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு மேட்ச் ஆனது இருந்திருக்கும். அந்த மேட்சுமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்து ப்ரௌன் பிரேக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டோன்னா அவரோட ட்ரைபிள் தீஃபோட ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஸ்பேர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார். அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஜே வந்து அவரை அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணதை பார்த்த லோகன் பால் வந்திருப்பார். வந்த இடத்த ஜிம்மி வந்து அவரை அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணி வெளியே கொண்டு போயிடுவார். ட்ரைபிள் தீஃப் வந்து கீழே வந்து இருப்பார் ரிங்கை விட்டு. அந்த நேரத்தை பயன்படுத்திய கோடி ரோட்ஸ் அவரை ரொம்ப அட்டாக் பண்ணி உள்ள ரிங்கில் அவர் தூக்கி போட்டுருவார்.
போடத்தில் வந்து அவர் வந்து தோந்துருவார். தோந்த கையோட அவரை அட்டாக் பண்ண சந்தோஷத்துலேயே என்ன பண்ணிடுவார்னா ரொம்ப கோவத்துலேயே மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு பாலிவனை பார்த்து. அது என்னன்னு பார்த்துட்டோம்னா, ட்ரூமேன் கேட்டார், உன்னோட வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பி போயிட்டல மாமி, என் வேலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. பிரான்சன், நீ என்னமோ அந்த குழுவில் ரொம்ப சிறந்தவனா நீ இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவுட் யூனிட்டை பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு புரியாது. பிரான் பிரேக்கர் அவர் இருக்கும் இடம் வரலாறு ரீதியாக பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெய்னர் ரோட்ஸ்டரை விட ஒருபோதும் சிறந்தவர் அல்ல. லோகன் பால், நீ உன்னோட ட்ரோமை ஏற்று, எங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ப்ராக் லெஸ்னர், உன்னை கடைசியாக தோக்கடிச்சது நான் தாங்கிறத மறந்துடாத. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை. மிஸ்டர் ஹீமன் என்ன பாருங்க. அதாவது பாலிமனை வந்து மிஸ்டர் ஹீமங்கிறாரு வேற. அந்த ரசல்மேனியா புகைப்படத்தில் நீ ஏதாவது கற்றுக்கிட்டன்னா அந்த திரையில் ஒரு பிரதிநிதியாக நிறுத்தி வச்சிருக்கிறீங்க. ஆனால் பால், நான் ஒரு உறவு முறையை கண்டுபிடிச்சிட்டேங்கிறது உனக்கு தெரியலை. நீயுமே உருவாக்கு, நான் எப்படி சிறப்பாக செய்யறேன்னு பாரு. வார் கேம் த மேட்ச், அதுக்கப்புறம் அது இருக்குது. இந்த மேட்ச் வெறும் ஒரு மேட்ச் இல்லை, இது போட்டியான எனக்கு ஒரு பிறப்புரிமை. நான் உங்களை சாண்டியாகோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். WWE ஸ்மாக்டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.